வணக்கம். இந்த வீடியோவில் 13/4/2026 சற்று முன் ஓய்வூதியர்கள் சார்ந்து 2 புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது அகவலைப்படி டிஏ, அகவலைப்படி நிலுவைத் தொகை, கருணைத் தொகை பற்றிய அறிவிப்புகளும், வாழ்வு சான்று சமர்ப்பிப்பது குறித்த தகவல்களும், ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய முக்கிய தகவல்கள், அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதற்கான நிபந்தனைகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியர்களுக்கு என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகள், அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவில் நடைபெறக்கூடிய ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகள், இராணுவ ஓய்வூதியர்கள் ஓய்வூதியம் தொடர்புடைய குறைகளை சரி செய்வதற்கான முகாம் சார்ந்து தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறக்கூடிய நாள் நிர்வாக காரணத்தால் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அஞ்சல் வட்டத்தின் அறிவிப்பின்படி வட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு முகாம் ஏப்ரல் 16 வியாழக்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் தமிழ்நாடு வட்ட முதன்மை அஞ்சல் துறை தலைவர் அலுவலகம் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 16/4/2026 அன்று நடைபெற திட்டமிடப்பட்டிருந்த வட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு முகாம் நிர்வாக காரணத்தால் ஒரு நாள் முன்பாக, அதாவது 15/4/2026 புதன்கிழமையன்று பிற்பகல் 2 மணிக்கு சென்னையில் உள்ள தமிழ்நாடு வட்ட முதன்மை அஞ்சல் துறை தலைவர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழ்நாடு வட்ட தொலைத்தொடர்புத்துறை மற்றும் BSNL கோவை வணிகப் பகுதியின் கீழ் வரக்கூடிய கோவை குன்னூர் SSA பிரிவை சார்ந்த ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் ஆகியோரின் குறைகளை தீர்ப்பதற்காக ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமையன்று ஓய்வூதிய குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. ஓய்வூதியர்கள் அல்லது குடும்ப ஓய்வூதியர்கள் தங்கள் குறைகளை அதற்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் தேவையான ஆவணத்துடன் இணைத்து அஞ்சல் மூலமாகவோ அல்லது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள மின்னஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். மேலும் அலுவலகத்தில் உள்ள ஓய்வூதியர் ஓய்வுறையில் வைக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய குறைதீர்ப்பு பெட்டியில் குறைகள் தொடர்பான மனுக்களை சமர்ப்பிக்கலாம். குறைகள் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் இணை தொலைத்தொடர்புத்துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஓய்வூதியம், தமிழ்நாடு வட்ட முதன்மை தொலைத்தொடர்புத்துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகம், சென்னை 6,08,000 என்ற முகவரிக்கு 13/4/2026 மாலை 6 மணிக்குள் சென்றடைய வேண்டுமென்று கூறப்பட்டுள்ளது. எனவே தங்கள் குறைகளை சமர்ப்பித்து கிடைக்கக்கூடிய பிற அனைத்து வழிகளையும் பயன்படுத்திய பிறகும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் நிலுவையில் உள்ள குறைகள் கொண்ட ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் மட்டும் இந்த குறைதீர்ப்பு மன்றத்தில் தங்கள் குறைகளை சமர்ப்பிக்க வேண்டும். முதல் முறையாக நேரடியாக இந்த குறைதீர்ப்பு மன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்கள், நீதிமன்ற விசாரணையில் உள்ள வழக்குகள், கொள்கை அல்லது அமைப்பு சார்ந்த சிக்கல்கள், முதல் முறையாக சமர்ப்பிக்கப்படும் வழக்குகள், போதிய விவரங்கள் இல்லாத குறைதீர்ப்பு மனுக்கள், நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு பிறகு பெறப்படும் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள், ஓய்வூதியதாரர் சங்கத்தின் பிரதிநிதிகள் இந்த குறைதீர்ப்பு மன்றத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். இருப்பினும் சம்பந்தப்பட்ட ஓய்வூதியர்கள் நேரில் வராத நிலையில் அவர்களுக்கு பதிலாக பிரதிநிதிகள் குறைகளை எடுத்துரைக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அனைத்து குறைகளும் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறக்கூடிய தேதிக்கு முன்னரே முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு தீர்த்து வைக்கப்படும். இது தொடர்பான அறிவிப்பு இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரபூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இணையதளத்தின் மூலம் குறைகளை சமர்ப்பிப்பதற்கான படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த கூட்டத்தில் பரிசீலனைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட குறைகள் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரபூர்வ இணையதளத்தில் பதிவேற்றப்படும். கூட்டம் நடைபெறக்கூடிய இடம், நேரம் பின்னர் அறிவிக்கப்படும். இந்த 2 அறிவிப்புகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.